monthly rate of return and market rate of return are given 14%, 15%. Calculate cost of equity share capital beta 1 இருந்தாங்கன்னா 2/3 இருந்தா 2/3 இப்படி போடணும். 2/3 போட்டுறாதீங்க. என்ன செஞ்சிடும் 2/3 என்ன செஞ்சிருங்க. இப்போ 2/3 அதோட ஆன்சர் செக் பண்ணுங்க. 5/4 ஆன்சரை செக் பண்ணுங்க. செக் பண்ணாமல் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், தப்பா போயிடும். அப்போ 2/3 5/4 மற்றபடி அது உங்களுக்கு இல்லைதான். ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆர்எம் மைனஸ் இது மறந்துடாதீங்க. இது மேக்ஸிமம் இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வந்து 2/5 கேட்டால் கூட என்ன சொன்னீங்க, இது வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலா என்னங்க. அதனால 2/5 கேட்டால் கூட சொல்லணும். அப்போ 14% கொடுத்தாச்சு. ரிஸ்க் ரேட்டு மார்க்கெட் ரேட்டு கொடுத்தாச்சு. இதெல்லாம் எழுதணும். ஒவ்வொன்றா எழுதுனா தான் மார்க்கு. சும்மா எப்படி ஆன்சர் போட்டக்கூடாது. யூ ஷுட் ரைட் எவ்ரி திங். இப்படி இவங்க சொல்கிற மாதிரி வேர் கேனா என்ன, ஆர்னா என்ன, ஆர்எம் என்ன, பீட்டானா என்னென்னு செய்யணும். நீங்கள் எழுதுனா தான் மார்க்கு, எழுதாட்டி மார்க் கிடையாது. அப்போ 14% ஒன்று. ஏன் இப்போ எப்படி சார் ஒன்றுன்னு சொல்கிறீங்கன்னா எங்கே சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஒன்றுன்னு இருந்தால் எவ்வளவு. அதே 2/3 இருந்தால் 2/3 எப்படி தான் நீங்கள் போகணும், இந்த மாதிரி போகணும், டெரைவ் பண்ணி போகணும். அப்போ எப்படி சார் 2.6 இல்லை. அப்போ 18லேருந்து 4 அப்போ 4 × 0.667 அப்படி தான் போகும். அதனால 2.6. அடுத்து 5.4 5.1 1.25. அப்போ 1.25 × 4 ப்ளஸ் 14. ஸோ வந்து வெரி சிம்பிளான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஸோ இது மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சலாம், ஈஸியாக போட்டலாம். ஸோ அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் 22 நம்ம போக போகிறோம். இந்த 22 வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னால் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.